ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 31ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் வார வெளியீடு தொடர்பில் அவதானம் செலுத்தினால், அதன் பிரதான செய்தியாக பட்ஜெட்டின் அறிக்கை அரசியல் மயமானது, பதில் அறிக்கையில் அரசாங்கம் கடும் விசனம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பாக முன் தீர்மானம் செய்யப்பட்ட மற்றும் அரசியல் மயப்படுத்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலான ஒரு அறிக்கையை முன்வைத்துள்ளமையை எண்ணி இலங்கை அரசாங்கம் கவலையடைகிறது. இலங்கைக்கு எதிரான தரப்புகளின் தூண்டுதலின் பேரில் இவ்வாறு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்று இலங்கை அரசாங்கம் ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ள பதில் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அத்துடன் அறிக்கையில் உள்ள பல விடயங்களை இலங்கை முழுமையாக நிராகரித்துள்ளதுடன் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளது. இலங்கையானது நாட்டின் அரசியலமைப்புக்கு உட்பட்டு அதன் ஏற்பாடுகளுக்கு அமைய அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை அடையும் பொறிமுறையை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்றும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் கடந்த வாரம் இலங்கை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டதுடன் அதற்கு முன்னதாக அந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்நிலையில் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்து இலங்கை அரசாங்கம் அது தொடர்பில் தமது எதிர்ப்பையும் கடுமையான அதிருப்தியையும் விசனத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்து பதில் அறிக்கையொன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ளது. 18 பக்கங்களில் ஜெனீவாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த பதில் அறிக்கையில் ஆணையாளரின் அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருந்த பல்வேறு விடயங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதுடன் பல விடயங்களை முழுமையாக நிராகரிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ள 18 பக்க பதில் அறிக்கையுள்ள முக்கிய சில விடயங்கள் பின்வருமாறு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்டுள்ள இலங்கை தொடர்பான அறிக்கை உண்மைக்கு புறம்பான தவறான தகவல்களையும் தகவல் மூலங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பக்கச்சார்பின்மை மற்றும் தெரிவு செய்யப்படாத ஒரு தன்மை ஆகியவற்றின் விதிமுறைகளுக்கு பொருந்தாத வகையில் இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பொறுப்புக்கூறலுக்கு சர்வதேச மட்டத்தில் தெரிவுகள் இருக்கின்றன என்று தெரிவித்திருந்த விடயத்தை இலங்கை அரசாங்கம் முழுமையாக நிராகரிக்கிறது. முக்கியமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்ற மனித உரிமை ஆணையாளரின் கருத்தை இலங்கை அரசாங்கம் முழுமையாக நிராகரிக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பாக முன் தீர்மானம் செய்யப்பட்ட மற்றும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலான ஒரு அறிக்கையை இலங்கைக்கு எதிரான தரப்புகளின் தூண்டுதலின் பெயரில் முன்வைத்துள்ளமையை எண்ணி இலங்கை அரசாங்கம் கவலையடைகிறது. இது இறைமையுள்ள நாடான இலங்கையின் உள்ளக செயற்பாட்டில் தலையிடுவதை வெளிக்காட்டி நிற்கிறது. இது ஐக்கிய நாடுகள் சாசனத்திற்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு செயற்பாடு என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். அறிக்கையில் பயண தடைகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் குறித்து இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. அது மட்டுமன்றி இலங்கையின் ஐநா அமைதிப்படை செயல்பாட்டை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை இலங்கை அரசாங்கம் முழுமையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போன்று இவ்வாறான செயற்பாடுகள் நியாயமற்றவை என்பதுடன் எம்மீது ஒரு அநீதியை திணிப்பதாக அமையும். எமது இராணுவமானது ஒரு தொழில்சார் ரீதியில் செயற்படுகிறது. ஒரு பொறுப்புள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடு என்ற வகையில் இலங்கையானது தொடர்ச்சியாக அர்ப்பணிப்புடனும் ஈடுபாட்டுடனும் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றது என்பதுடன் முக்கியமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடன் சர்வதேச விவகாரங்களில் இணைந்து செயற்படவும் தயாராக இருக்கின்றது. இலங்கையின் இது தொடர்பான அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடன் தொடர்ந்து இணைந்து செயற்படுவதற்கும் ஈடுபாட்டுடன் செயல்படுவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பொறிமுறை மற்றும் அதன் செயற்பாடுகளுடன் தொடர்ச்சியாக இணைந்து செயற்படவும் நெருங்கிய கூட்டுறவுடன் செயற்படவும்
சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயற்படவும் நாம் எதிர்பார்க்கின்றோம். இதில் உள்ளக கொள்கைக்கு முன்னுரிமை அளித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையில் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டமானது ஜனநாயகத்தின் சில விடயங்களை நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கம் அதனை முற்றாக நிராகரிக்கிறது. இலங்கையானது அரசியலமைப்புக்கு உட்பட்டு அதன் ஏற்பாடுகளுக்கு அமைய அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை அடையும் பொறிமுறையை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் அறிவிக்கிறோம். அது மட்டுமன்றி இந்த மனித உரிமை பேரவையின் அறிக்கையில் இலங்கை மீது பயண தடைகள், சொத்து முடக்கம் போன்றவை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையானது ஒரு தேவையற்ற தவறான தகவலுக்கு உட்பட்ட பரிந்துரை என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். எனவே இந்த காரணங்களுக்காக இலங்கை அரசாங்கமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறிக்கையின் முடிவுகளையும் பரிந்துரைகளையும் முழுமையாக நிராகரிக்கிறது என்பதை அறிவிக்கிறோம் என்பதாக அந்த செய்தியானது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் மிச்சல் பேச்சலட்டின் அறிக்கை தொடர்பான செய்தியாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளாக 85 தொழிற்சங்கங்களை ஒன்றிணைத்து நாளை முதல் தேசிய ரீதியில் போராட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் அமைந்திருக்கின்றது. டொமினிக் ஜீவாவுக்கும் வைரஸ் தொற்று என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பூமியிலேயே இல்லாத விடயங்கள் இலங்கை குறித்து ஐநா அறிக்கையில் நாடு ஒன்றின் உள்ளக இறைமையில் யாரும் தலையிட முடியாது என்கிறார் அமைச்சர் தினேஷ் குணவர்தன என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இந்த பூமியிலேயே இல்லாத விடயங்களை கூட இலங்கை தொடர்பான அறிக்கை உள்ளடக்கி இருக்கின்றமையை நாங்கள் காண்கிறோம். அதனால் எமது நிராகரிப்பை, கவலை, கண்டனம் ஆகியவற்றை ஜெனீவாவுக்கு அனுப்பியுள்ளோம். நாம் இதுவரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடன் சந்திப்பை நடத்துவதற்கு அனுமதி கோரவில்லை. ஆனால் சந்திப்பதற்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் அதனை செய்வதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்கையிலேயே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தின் பகுதிகளில் மீண்டும் அதிக தொற்றாளர்கள், கொரோனா மரணங்கள் 300 கடந்தன. வெள்ளிக்கிழமை 8 உயிரிழப்புகள் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 62,000 கடந்துள்ளதோடு மரணங்களின் எண்ணிக்கையும் 300 விட உயர்வடைந்துள்ளது. அத்தோடு மேல் மாகாணத்தில் முன்னரை போன்று அதிகளவான தொற்றாளர்களும் இனங்காணப்படுகின்றனர். வெள்ளியன்று இனங்காணப்பட்ட 859 தொற்றாளர்களும் உள்நாட்டைச் சேர்ந்தவர்களாவர். இவர்களில் 602 பேர் மேல் மாகாணத்தில் இனங்காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பில் 313, கம்பஹாவில் 211 மற்றும் களுத்துறையில் 78 தொற்றாளர்கள் உள்ளடங்குகின்றனர். இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை மாலை 7 மணி வரை 406 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். அதற்கமைய நாட்டில் மொத்த தொற்றாளர்கள் எண்ணிக்கை 62,851 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 56,277 பேர் குணமடைந்துள்ளதோடு 6,269 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று முன்தினம் சனிக்கிழமை மேலும் 8 கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதற்கமைய நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையும் 305 உயர்வடைந்துள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கொரோனா பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய ஆணொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கோவிட் தொற்றுறுதி செய்யப்பட்டதை அடுத்து இரண்டவில சிகிச்சை நிலையத்திற்கு மாற்றப்பட்ட போது அங்கு கடந்த 27ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இவரது உயிரிழப்பிற்கான காரணம் கோவிட் தொற்றால் ஏற்பட்ட நிமோனியா நிலையாகும் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நாடொன்றின் உள்ளக விடயங்கள் தொடர்பில் சர்வதேச தலையீட்டுக்கு இடமளிக்க முடியாது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஜெனீவாவிலும் இதுதான் நிலைப்பாடு என்கிறது சீனா என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் 2ஆம் பக்கம் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு என்ற தலைப்பில் இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் 2ஆம் பக்க செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. ஸ்ரீதரன் சார்ல்ஸ், கலையரசன், ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மற்றும்
உறுப்பு நாடுகளுக்கு கூட்டாக கடிதம் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அதே நேரம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு ஐநா மற்றும் சர்வதேசத்தின் நேரடி கண்காணிப்புடன் சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்துமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், தவராசா கலையரசன் ஆகியோர் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. ஜெனீவாவில் இலங்கை பாட்டை வெளிப்படுத்த புதிய பிரேரணையே தேவை. காஷ்மீர் சிக்கலுக்குள் இருக்கும் இந்தியாவின் ஆதரவையும் பெற முடியும் என்கிறார் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விடயங்களால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை இலங்கை அரசாங்கம் களைவதற்கு போர் நிறைவின் பின்னரான படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நல்லிணக்க செயற்பாடுகள் முதல் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள குழு வரையிலான உள்ளக செயற்பாடுகளை குறிப்பிட்டு கூறும் புதிய பிரேரணையொன்றே தற்போதைய சூழலில் அவசியமாக உள்ளதாக சிரேஷ்ட விரிவுரையாளரும் சட்டத்தரணியுமான கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. சுகாதார அமைச்சர் பவித்ரா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இன பிரச்சினைக்கான தீர்வாக சர்வ கட்சி குழு எடுத்த தீர்மானங்களை சமர்ப்பிப்போம். லங்கா சமசமாஜ கட்சி தலைவர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரணை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இன பிரச்சினைக்கு தீர்வாக கடந்த காலங்களில் சர்வ கட்சி குழு எடுத்த தீர்மானங்களை உத்தேச புதிய அரசியலமைப்பு தொடர்பிலான குழுவினரிடம் லங்கா சமசமாஜ கட்சி சார்பில் முன்வைக்க உள்ளோம். சிங்களம், தமிழ், முஸ்லிம் ஆகிய இனங்கள் மத்தியில் உள்ள அடிப்படைவாதிகளையும் இனவாதிகளும் தூண்டிவிட்டு அரசியல்வாதிகள் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த நிலை மாற்றமடைந்தால் மாத்திரமே நாடு முன்னேற்றமடையும் என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. புதிய அரசியலமைப்புக்கான நிபுணர் குழுவை பிப்ரவரி 20 சந்திக்கிறது கூட்டமைப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 1223 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டதாக 1223 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்தார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக முதல் ஊசி ஏற்றப்பட்டது. விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம ஏற்றினார். இராணுவத்தினருக்கும் ஏற்றப்பட்டது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நாடு முழுவதும் இன்று முதல் தடுப்பூசி ஏற்றப்படும். ராஜாங்க அமைச்சர் சுதர்சனை பெர்னாண்டோ புள்ளே தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தடுப்பூசியின் பக்க விளைவுகள் என்ன என்பதாக கேள்விக்குறியுடன் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. புலிகளுடனான போரில் வெல்ல உதவிய இந்தியா மற்றொரு போரிலும் வெற்றி பெற எமக்கு உதவுகிறது. செயலணியின் பிரதானி லலித் வீரதுங்க தெரிவிக்கிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக தடைகளை விதிக்கும் விதத்தில் இலங்கையின் செயற்பாடுகள், ஐநா மனித உரிமை அலுவலக பேச்சாளர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள், ஜெனீவா பேரவையிடம் வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கொரோனா சிகிச்சை நிலையங்களில் இடமில்லை, வீட்டில் 2 நாட்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன், காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக KKSல் 100 அடி விகாரை தனியார் காணியில் ஆக்கிரமிப்புக்கு அடிக்கல் நட்டார் இராணுவ தளபதி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாம் நாட்டில் எங்கும் விகாரை அமைப்போம், கெஹலிய திமிரு பேச்சு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. திஸ்ஸ விகாரை கட்டுமானம், இதற்காகவே தீர்மானம் எடுப்பதற்கு மறுத்தேன், அங்கஜன் MP சலாப்பல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக அனுமதி பெறாத கட்டடம் வழக்கு தாக்கல் செய்வோம், தவிசாளர் சுகிர்தன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும்,
கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளர் மாவை சேனாதிராஜா என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தீர்வு இல்லாத அரசமைப்பு எந்தவித பயனும் அற்றது, தமிழரசு கட்சியின் வவுனியா கூட்டத்தின் பின்னர் சுட்டிக்காட்டினார் சுமந்திரன் எம்பி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. புதிய அரசமைப்பு உருவாக்கப்படுவதாக இருந்தால் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு கட்டாயம் தீர்வு காணப்பட வேண்டும். அது இல்லையேல் அந்த அரசமைப்பு எந்தவித பிரயோசனமும் அற்றது என இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் இணைய செய்திகளாக முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை மீளமைக்க பல்கலை பேரவை அனுமதி, அமைதி தூபி என்ற பெயரில் கட்டப்படும் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஐநாவுக்கு எதிராக பொங்கி எழும் வாசு, மனித உரிமைகள் சபை நடுநிலையற்றதாம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்த லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இராணுவத்தினரை பாதுகாப்போம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார் என்பதாக ஒரு செய்தியும், கொழும்பு கிழக்கு துறைமுக முனையத்தை இந்தியாவிற்கு வழங்குவது தொடர்பாக அரசு சார்பு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக கொழும்பு துறைமுக முனையத்தை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்குவது குறித்து அரசு சார்பு கட்சிகள் சில எதிர்க்கின்றன என்பதாக த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியும் அமைந்திருக்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் திகாம்பரம் எம்பியின் பிரத்யேக செயலாளர் தாக்கப்பட்டமைக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம், நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர் கைது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சுகாதார மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் தடுப்பூசி முன்னுரிமை ஆசிரியர்களுக்கும் கிடைக்க வேண்டும், இலங்கை கல்வி சமூக சம்மேளனம் கோரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கைக்கு கிடைத்துள்ள கொரோனா தடுப்பூசிகள் முதற்கட்டமாக சுகாதாரத்துறையினர், இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினருக்கு போடப்பட்டு வருகின்றன. அதேபோல் ஆசிரியர்களுக்கும் முன்னுரிமை வழங்கி தடுப்பூசி ஏற்றப்பட வேண்டும் என இலங்கை கல்வி சமூக சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஆர் சங்கர மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக தொழில் பெற்றுத் தருவதாக கூறி தொழிலாளர்களிடம் பணம் சேகரிப்பு, விழிப்புடன் இருக்குமாறு ஈதோகா இளைஞர் அணி கோரிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் கொரோனாவுக்கான நிவாரண திட்டத்தை குடியரசுக் கட்சியினரின் ஆதரவின்றி முன்னெடுக்க நேரிடலாம், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது 1.9 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கோவிட்-19 கொரோனா வைரசுக்கான நிவாரண திட்டத்தை குடியரசுக் கட்சியினரின் ஆதரவு இல்லாமல் முன்னெடுத்துச் செல்ல நேரிடலாம் என அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை எச்சரித்துள்ளார். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் குடியரசுக் கட்சியினரின் துணையின்றி செயற்பட போவதாக கருத்து வெளியிட்டுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் காந்தியின் கொள்கைகள் எமக்கு உத்வேகம் அளிக்கட்டும், நினைவு தின நிகழ்வில் பிரதமர் மோடி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மகாத்மா காந்தியின் கொள்கைகளை லட்சக்கணக்கானோர் பின்பற்றுகின்றனர், அவை அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மகாத்மா காந்தியின் 74வது நினைவு தினமான நேற்று பிரதமர் மோடி மற்றும் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் ராஜ்கோட்டில் உள்ள நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலைப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் முதலில் மீரகசிறு பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக மீண்டும் அரங்கேறும் பழைய பல்லவி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் பொறுப்பு கூறும் விடயம் குறித்தும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்லெட் தனது கடும் விசனத்தை தெரிவித்திருக்கின்றார். இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் யுத்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் பொறுப்பு கூறும் விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தாமை, புதிய அரசாங்கமானது பதவியேற்று ஒரு வருடமாகியுள்ள போதும்
தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்றமை என்பவற்றை சுட்டிக்காட்டி ஐநா மனித உரிமை ஆணையாளர் தனது அறிக்கையில் கடும் விசனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகரின் கவலைகள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான அங்கங்களில் ஒன்றான ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்சிலெட் எதிர்வரும் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 23 வரை இடம்பெறவுள்ள பேரவையின் 46வது அமர்வில் சமர்ப்பிக்கவிருக்கும் இலங்கை தொடர்பான அறிக்கை உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கும் நிலையில் அதன் உள்ளடக்கமானது நாட்டில் இடம்பெற்றிருக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள், துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றவாளிகளுக்கு எதிராக சொத்து முடக்கம் மற்றும் பயண தடைகள் போன்றவற்றையும் பொருளாதார தடைகளையும் உள்ளடக்கிய பரிந்துரைகளை கொண்டிருப்பதாக அவதானிக்க முடிகிறது. கடந்த கால மீறல்களை கொழும்பு கவனிக்க தவறியமை மனித உரிமை மீறல்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெறும் அபாயத்தை கணிசமான அளவுக்கு அதிகரிக்க செய்துள்ளதாக மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தான அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. தண்டனை விலக்கீட்டு சிறப்புரிமையை வலுப்படுத்துதல், அரசாங்க செயற்பாடுகளை இராணுவமயமாக்குதல், இன தேசிய சொல்லாடல், சிவில் சமூகம் மீதான அச்சுறுத்தல் போன்ற கவலைக்குரிய தன்மைகளையும் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை முன்னிலைப்படுத்தியுள்ளது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் ஓர் பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.